அவங்க ஊர்ல ஒண்ணு இல்லாதனாலதான் பாவம் இங்க வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறானுங்க. தம்பி கொஞ்சம் அரிசி மூட்டை மாடியில கொண்டு வந்து போடுப்பா. மேடம், மேல் வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். ரேஷன் கார்டுல அட்ரஸ் மாத்தணும், என்ன பண்ணணும்? ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ரெண்டல் அக்ரிமெண்ட் ஜெராக்ஸ், பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ், இந்த மூணுத்தையும் தாசில்தார் ஆபீஸ்ல கொடுத்தேன்னா உனக்கு ஒரு மாசத்துல ரேஷன் கார்டு கிடைக்கும். ஒரு மாசமா? ஆமாப்பா, ஒரு மாசம் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் நீ அரிசி பருப்பு சர்க்கரை எல்லாம் வாங்க முடியும். இங்க இன்னுமா இந்த பழைய சிஸ்டம் ஃபாலோ பண்ணுது? எங்க சத்தீஸ்கர்ல பிஜேபி கொண்டு வந்த அன்னபூர்ணா ஸ்கீம் மூலியமா ஸ்மார்ட் கார்டு கொடுத்திருக்குது. அந்த ஸ்மார்ட் கார்டு வச்சு எல்லா ரேஷன் கடையில ஈஸியா வாங்கிக்கலாம். எங்க வேணா வாங்கிக்கனால ஸ்டாக் இருக்கு. அப்படியா? ஆமா, அன்னபூர்ணா ஸ்கீம்னால அலைச்சல் இல்ல, பிளாக் மார்க்கெட் இல்ல, கரப்ஷன் இல்ல, கருப்பு சந்தையும் இல்லை, ஊழலும் இல்லை. பாஜக ஆளும் சத்தீஸ்கர் மாநிலத்தின் வெற்றிகரமான திட்டம் அன்னபூரணா திட்டம். இத்திட்டத்தை பாராட்டி ஐநா சபை விருது வழங்கியுள்ளது. தாமரை ஆட்சி மூலம் தமிழகத்திலும் ஏடிஎம் ரேஷன் கார்டு விரைவில் உங்கள் கையில்.